ஓம் சாய்ராம். நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் 4 முறை மட்டுமே வரும். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. ஆனால் முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா 1:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 10:30 மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. வரலாற்று சிறப்புமிக்க ரொம்ப பழமையான கோயில்கள் இருந்தால் அந்த கோயில்களில் போய் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த நாளில் நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாட்டலாம். நல்ல வாசமான பூக்கள், மல்லிகைப்பூ, மனோரஞ்சிதம் இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் சாத்திக்கலாம். துளசி மாலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதும் நல்லது. தான தர்மங்கள் செய்கிறது, கோபூஜை பண்ணுறது இது எல்லாமே நல்ல பலன்களை தரும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், செல்வ வளம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் எது இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். வறுமையும் முக்கியமாக நீங்கும் சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் 27 பூக்கள் கையில் வச்சுக்கிட்டு கொடிமரத்தோடு சேர்ந்து பெருமாளையும் சுற்றி வரணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு வரணும். ஒவ்வொரு சுற்றின் போதும் நீங்கள் பெருமாளோட நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுறது நல்லது. அப்படி முடியல அப்படின்னா 3 சுற்றுக்களோ 9 சுற்றுக்களோ சுற்றி பெருமாளோட ஆசீர்வாதத்தை வேண்டி வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரணும்.